வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பர்பிள் சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்காக நாவல் பழத்தை எடுத்து முதல்ல நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, ஒரு அரை லெமன், தேவையான அளவு உப்பு. இப்போ நாவல் பழத்தில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு சதைப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம விதை நீக்கின நாவல் பழம், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, ஒரு அரை லெமன், சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சோம்னா நம்ம நாவல் பழ சட்னி ரெடி. அவ்வளோதாங்க. சுட சுட தோசையோட நவாப்பழ சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.